உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அது யார் கேஸ் ஃபைல் பண்ண மக்களுக்கு தெரியும். அந்த கேஸ்ல பிரேயரே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக, அதுவும் குறிப்பாக எங்க தலைவருக்கு எதிராக கடுமையான வார்த்தைகள், அவருடைய தலைமை பண்பு, அவருடைய வருகை, அவருடைய அரசியல் வருகை, என்ன கோபம் உங்களுக்கு? அப்ப மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் எஸ்ஓபி பத்தி கேஸ் ஃபைல் இருக்கும்போது பிரேயர் சம்பந்தமே இல்லாம சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி, அந்த எஸ்ஐடியோடைய நோக்கம் நியூட்ரலா இருக்குமா, டிரான்ஸ்பரன்சியா இருக்குமான்னு தெரியாது, வெளிப்படை தன்மையா இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கடுமையாக தமிழக வெற்றி கழகத்தை நாங்க தான் தப்பு செஞ்ச மாதிரி ஆல்ரெடி அவர் ஒரு பதிவு பண்ணிட்டார். எந்த விதமான என்கொயரியும் கிடையாது. பொதுவாக வெக்கேஷன் கோர்ட்ல பில் கேஸ், பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸ் எடுத்த உடனே நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஆனா அன்னைக்கே எடுத்து, அன்னைக்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து, அன்னைக்கே தமிழக வெற்றி கழகத்தை ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்கி, அதுல தலைவர் விஜய் அவர்களையும் ஒரு குற்றவாளி ஆக்கியக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பாருங்க. தமிழக வரலாற்றிலேயே மദ്രാസ് ஹைகோர்ட்ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்ததே கிடையாது. அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம், இந்த திமுக அரசு, திமுக கட்சியை யூஸ் பண்ணாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வச்சு தமிழக வெற்றி கழகத்தை எப்படி முடக்க முடியும், எங்க தலைவரை எப்படி முடக்க முடியும், எங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி முடக்க முடியும். நேத்து கூட எங்க மாவட்ட செயலர் அரெஸ்ட், 3 மாவட்ட செயலர் அரெஸ்ட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி கட்சியை முடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக படுகொலையும், ஒரு எமர்ஜென்சியை ஒரு லாண்ட் ஆர்டர் மூலியமாக உருவாக்கியிருக்காங்க. சோ இந்த ஒரு பதிவோட தான் தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தல்ல இம்மீடியட்டா டெல்லிக்கு கிளம்பணும், 1ஆம் தேதி கிளம்பணும். இங்க உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட்ஸ், கோபால் சுப்ரமணியன் சாரா இருக்கட்டும், ஹரிமா சாரா இருக்கட்டும், எல்லாரும், அதுக்கு முன்னாடி இன்னொரு பதிவு பண்ணிடுறேன், எங்களுக்கு வழக்கறிஞர்கள் கிடைக்க கூடாதுன்னு ஒட்டுமொத்த ஒரு 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 செயலை செய்ய முற்பட்டாங்க. ஆனா நாங்க எல்லா சீனியர் அட்வொகேட்ஸ் கிட்டையும் முறையா எங்களுடைய நியாயத்தையும் எங்களுடைய நீதியையும் பதிவு செஞ்ச பிறகு, குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக நாங்க உச்ச நீதிமன்றத்தை அணுகணும். அதுல காலையில கூட நிறைய ரூமர்ஸ், தமிழக வெற்றி கழகம் பெட்டிஷன்ஸ் தப்பா ஃபைல் பண்ணியிருக்காங்க, மனுதாரர் இல்லைன்னு. தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரே பெட்டிஷன் தலைவர் அவர்களுடைய தலைமையில் அறிவுறுத்தின் பேரையில் பெட்டிஷனை ஃபைல் பண்ணோம். பெட்டிஷனுடைய நேம் ஆதவர்ஜுனா, நான் மட்டும்தான். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வேற எந்த பெட்டிஷனும் ஃபைல் பண்ணல. அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்களுடைய அமைதி, இந்த தீர்ப்புக்கு அப்புறம் 41 எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், ஒரு ஜஸ்டிஸ் வேணும். 5வது நாள் எங்க தலைவர் எங்ககிட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னார், நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் நான் பர்சனலா தத்தெடுக்க போறேன், நம்ம வாழ்க்கை முழுசும் நான் இவங்க பயணிக்க போறேன். இந்த உறவுகள் ஏதோ நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாம, அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ முத நாள் போயிட்டு மலர் வலை வச்சுட்டு போறது எங்க தலைமையோ தமிழக வெற்றி கழகமும் கிடையாது. வாழ்க்கை முழுதும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்க உருவாக்குறோம். அதோடு இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். 100% இதுல ஒரு சதித்திட்டம் இருக்கு, இதை நாங்க நம்புறோம். ஆனா அதை குற்றச்சாட்டா சொல்லாம முறையா நீதித்துறையை நாங்க அணுகணும்னு நினைச்சோம். மீடியால பேசுறதோ, ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் ஒட்டுமொத்த அரசும் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது நாங்க அந்த ஒரு வாரம் நீங்க பாத்திருப்பீங்க, மீடியா ட்ரையலே பண்ணாங்க, நாங்க தான் குற்றவாளிங்கிறத மீடியா ட்ரையலே பண்ணாங்க. சோ அந்த அளவுக்கு நாங்க பொறுமையா சட்ட ரீதியாக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ஜட்ஜ்மெண்ட் எந்த அளவுக்கு தவறுங்கிறது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் பதிவு பண்ணிருக்கு. எக்ஸ்பர்ட் ஆர்டர் எங்ககிட்ட எந்த விதமான, அதாவது மீடியா கிட்டையும் பேச முடியல, காவல்துறையும் அணுக முடியல. அதே நேரத்தில் அந்த ஒரு வாரம் வெக்கேஷன் கோர்ட்டுனால உயர்நீதிமன்றம் அணுக முடியல. அப்ப உச்சநீதிமன்றத்தை நாங்கள் அணுகும் பொழுது எந்த அளவிற்கு எக்ஸ்பர்ட் ஆர்டர் எங்களுக்கு எதிரான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை உருவாக்கி, சட்ட ரீதியாகவும் சரி, காவல்துறை மூலியமாகவும் சரி, தமிழக அரசுடைய செய்தி நிறுவனம் மூலமாகவும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க, தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் இதுக்கு பொறுப்பு, முழு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை இந்த 10 நாள் உருவாக்குனாங்க. எங்களுடைய சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தம்பிகளை அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை, முழுமையான கோரிக்கை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான கோரிக்கையா நாங்க கேட்டோம், ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் 3 மெம்பர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ரிட்டையர்ட் ஜட்ஜோடைய தலைமையில் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம்.
அந்த 3 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3 லேயரா வந்து இன்னைக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, சுப்ரீம் கோர்ட்டே இந்த என்கொயரியை வந்து மானிட்டரிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 2 3 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து சிபிஐ என்கொயரின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய கோரிக்கை, எங்களோட மனுவில் இருக்கக்கூடிய தீர்ப்பு தெளிவாக நாங்கள் சொல்றோம். சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் கொண்ட தலைவர் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் இது வந்து மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த என்கொயரி தொடர்ந்தால் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அந்த தவறு செய்த ஒரு அரசியலை திமுக உருவாக்கும். ஏன்னால் எங்களுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இன்னைக்கு 27% மேல சர்வே எடுக்கும் போது தெரியும். ஒரு மிகப்பெரிய ஆதரவோடு இந்த கட்சி இருந்துட்டு இருக்கு. அதை எந்த அளவுக்கு முடக்க முடியுங்கிறத யோசிச்சாங்க. நாங்க எங்களுடைய கட்சி தோழர்கள் சொல்லிக்கிறோம், எங்களுடைய மக்கள், எங்களுடைய ஒரு 41 குடும்பத்துக்கு சொல்லியிருக்கிறோம், நாம வலுவா இருக்கிறோம். தமிழக தலைவருடைய ஒரே செய்தி, 41 குடும்பத்தோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தை மிகப்பெரிய தொடருவோம். உண்மையை வந்து மிகப்பெரிய கொண்டு வருவோம். இதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய உண்மைகள். நன்றி, வணக்கம். விக்டிம்ஸ் சிலர் வந்து இது நாங்கள் இந்த மனுக்களையே ஃபைல் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு தமிழ்நாடு அரசு அதை ஒரு புகாராக இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவா தாக்கல் செய்யறதுக்கான அனுமதியை வாங்கியிருக்காங்க. இதை பத்தி தாவைக்க பொதுச் செயலாளராக நீங்க இந்த திமுக வந்து என்னெல்லாம் செய்யணும்னு தெரியும், யாரெல்லாம் மிரட்டுவாங்கன்னு தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க மனு பத்தி தான் பேச முடியும். மித்த மனுக்களை பத்தி இன்னைக்கு வந்து முறையிட்டாங்க. அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கிட்ட வந்து ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் கிட்ட முறையிட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அதுல உண்மை இருந்துச்சுன்னா அது என்னமோ திமுக வந்து முறையிட்டோம். எங்களுடைய பெட்டிஷன்ஸ் இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டு கரெக்டான ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. சோ இதுதான் என்னுடைய தாக்கல். கண்டிப்பாக நீதியும் உண்மையும் வெளிவருங்கிறது என்னோட நம்பிக்கை. பிரச்சார பேருந்தில் இருந்த அந்த சிசிடிவி காட்சிகளை எஸ்ஐடி ஜட்ஜி ரிட்டையர்ட் ஜட்ஜி அஜய் ரஸ்தோகி கேட்கும் பட்சத்தில் நீங்கள் அதை வந்து பத்திரமா வச்சிருக்கீங்க. நாங்க தமிழக அரசையும் இந்த சட்டம் ஒழுங்கையும் நாங்க நம்புற மாதிரி இல்ல. இங்க அன்னைக்கு நடந்த கேஸ்லயே பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய தோழர் ராம்ஸ்டாங்களுடைய கொலை சார்பா வந்து சிபிஐ வந்து இங்க நடக்கும்போது சிபிஐ வேணான்னு சொன்னாங்க. அதோட கிட்னி வழக்கு கேஸ்ல பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணி எஸ்ஐடி போடும்பொழுது சென்னை ஹைகோர்ட்டோடைய எஸ்ஐடியை வேணாம்னு சொல்றாங்க. அந்த அளவிற்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு வந்து அந்த அளவுக்கு மிக மோசமா இருந்திருக்கு. சோ இதை வந்து நாங்க வந்து அட்ரஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கு இந்த அரசு இந்த எங்களுடைய உறவுகள் எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாரும் போயிட்டு வந்தாங்க. எங்களுடைய உறவுகள், எங்களுடைய குடும்பம், அப்ப எங்க தலைவருக்கு எவ்வளவு மனவேதனையா இருந்திருக்கும், எவ்வளவு வலியோட நாங்க இருந்துட்டு இருப்போம். இன்னைக்கும் நாங்க கரூர் போலீஸை நம்பி அந்த இடத்துக்கு போறதுக்கு, ஏன்னா கரூர் போலீஸ் தான் இன்னைக்கு எங்களை கூட்டிட்டு போய் எங்களை வந்து லத்தி சார்ஜ் பண்ணி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆக்குனதே கரூர் போலீஸ் தான். நல்ல போலீஸ்கள் கிட்டத்தட்ட 90% போலீஸ் ஆபீசர்கள் நல்ல எண்ணத்தோட இருக்கிறாங்க. அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். பெரம்பலூர் எஸ்பி வந்து எங்களுக்கு வந்து கரெக்டா வந்து கைட்லைன்ஸ் கொடுத்தாரு. நாங்க எல்லாத்தையும் வந்து தப்புன்னு சொல்ல. ஆனா கரூர் போலீஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு எக்ஸ் மினிஸ்டரோட கண்ட்ரோல் இருக்கு. அவருடைய பேச்சுவார்த்தையை நம்பி அவருடைய டிக்ளரேஷன், அதாவது நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த கரூர் இப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு நேரத்துல மதுரைக்குள்ள போனா வந்து காலை வெட்டுவோன்னு சொல்லுவாங்க. எந்த அரசியல் கட்சி தரவரும் மதுரை அழகிரி அண்ணன் வந்து கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஒரு ரவுடித்தனம் அரசியல் பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் மீறி இன்னைக்கு அழகிரி அண்ணன் இங்க அரசியலே இல்ல. அந்த மாதிரி கரூர் கிளீன் பண்ணப்படும். எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகும்போது ஒட்டுமொத்தமா யார் யார் தவறு செய்தார்களோ அவங்கள வந்து நாங்க தேடி கண்டுபிடிப்போம். பிளஸ் இன்னைக்கு வந்து ஆணையம் அமைச்சிருக்கிறோம். அந்த ஆணையத்துல நாங்க வந்து எல்லா விதமான பதிவுகளையும் பதிவு செய்வோம். உண்மை வெளிவரும். நன்றி, வணக்கம்.